அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அது இந்தியாவிற்கு சொந்தமான தீவுகள். சென்னையிலிருந்து விமானம் வழியாகவோ அல்லது கப்பல் வழியாகவோ சென்றால் சுமார் 3000 கிலோமீட்டர் சென்றால் அந்த தீவு கூட்டங்களை பார்க்க முடியும். நான் முதலாக சிங்கப்பூர் சென்ற பொழுது அவர்கள் அந்த விமான பெண்கள் சொன்னார்கள், இதோ கீழே தெரிகிறதே விளக்குகள், அதுதான் அந்தமான் என்று சொன்னார்கள். ஓ அப்படியா? ஏனென்றால் அங்கெல்லாம் விளக்கு எரிந்தது. இரவில் போனதுனால் தெரிந்தது, பகல் என்றால் தெரியாது. அப்படி அங்கே பல தீவுகள் அங்கே இருக்கின்றன. முதலில் இந்த சிறை கைதிகளை கொண்டு போய் அடைத்தார்கள். அதற்காக காவலர்கள் இருந்தார்கள். செல்லுலார் ஜெயில் என்று சொல்லக்கூடிய இருந்தது. ஒரு ஆள் தங்கலாம், அவ்வளவு கொடுமைகள். சவார்கரை கூட அங்கே வைத்ததாக செய்தி இருக்கிறது. அதெல்லாம் விட்டு விடுவோம். சென்டினல் ஐலாண்ட் என்ற ஒரு தீவு இருக்கிறது. அங்கே தடை செய்யப்பட்ட தீவு. பலர் அங்கே போனார்கள், உள்ளே போவதற்கு முயன்றார்கள். அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள். காரணம், அங்கே வாழும் மக்கள் யாரையும் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கவில்லை. ஒரே ஒரு பெண் மட்டும் உள்ளே சென்று அவள் வீடியோ எடுத்து அனுப்பதையெல்லாம் பார்த்தேன். அதன் பிறகு யாரும் செல்லவே இல்லை. பலர் வெளிநாட்டு வருகிறார்கள், பார்க்கிறார்கள், ஆனால் பயந்து கொண்டு போய்விடுகிறார்கள். தற்பொழுது அது தடை செய்யப்பட்ட தீவாக இருக்கிறது. இன்றளவும் நமக்கு பல வீடியோக்கள் போனவர்கள் தகவல் மூலம் நமக்கு அனுப்பி வருகிறார்கள். அவர்களெல்லாம் அம்மனமாகத்தான் இருக்கிறார்கள். ஆடை எதுவும் கிடையாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் கையிலே ஒரு கொம்பு வைத்திருக்கிறார்கள், அதில் ஈட்டி போன்றவதை வைத்திருக்கிறார்கள். தீப்பந்தம் வைத்துக் கொள்கிறார்கள். எப்படி அவர்கள் தீப்பந்தம் வைத்தார்கள் என்று தெரியவில்லை, ஆனால் வைத்திருக்கிறார்கள். நான் பல வருடங்களுக்கு முன்பு இது போல ஒரு சுற்றுலாவுக்கு சென்ற பொழுது பார்த்தேன். அங்கிருந்து அவர்களுக்கு கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் கொடுத்தார்கள். அவர்கள் வாங்கி கொண்டு போனார்கள். அது ஒரு தீவாக இருக்கலாம், சென்டினல் தீவுக்கு அல்ல. பல தீவுகள் அங்கே இருக்கிறது. அங்கே எதற்கு நான் இதை முக்கியமாக குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த சாதி, மதம், கடவுள் இது எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. வாழ்கிறார்கள், மக்கள் வாழ்கிறார்கள். ஏதோ அந்த மக்கள் தொகை குறைந்துள்ளதாக அவர்கள் விமானம் மூலம் ஒரு கணக்கெடுத்த பொழுது சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு மக்கள் தொகை குறைந்து விட்டது. ஏன்னா இறந்தவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் அல்லவா, அதனால் தான் சொல்கிறார்கள். எனவே இந்த இது மட்டுமல்ல, இந்தோனேஷியாவில் ஆயிரக்கணக்கான தீவுகள் இருக்கின்றன. அங்கே பல இடங்களில் பல தீவுகளில் மக்களே இல்லை. ஆனால் ராஜேந்திர சோழன் வியட்நாம் சென்று கம்போடியா, அந்த லாவோஸ் போன்ற இடங்களுக்கு சென்று அவன் கோயிலை கட்டியுள்ளான், இந்து கோயிலை கட்டியுள்ளான். அந்த அளவிற்கு அவன் சென்று வந்துள்ளான். அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. இப்பொழுது இந்தோனேஷியா அது ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கிறது. நான் இந்தோனேஷியா ஜகார்த்தா போனதில்லை, ஆனால் முக்கியமான ஒரு தீவு மட்டும் சென்று வந்தேன். ஜாவா தீவு தான். அங்கே ஒரு இந்து கோயில்கள் இருக்கின்றன, புத்தர் கோயில்கள் இருக்கிறது. அதையெல்லாம் சென்று வந்தேன். அதெல்லாம் எனக்கு பல படங்கள் என்னிடம் இருக்கிறது, வீடியோக்களும் இருக்கிறது. எனவே இந்த கடவுள் இருப்பது இல்லை என்பதெல்லாம் ஏதோ ஒரு புத்தி கெட்டவன் அவன் எல்லோருக்கும் சொன்னினான். அதை எல்லோரும் பின்பற்றுகிறார்கள். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது குழந்தையிலிருந்தே அவர்களுக்கு வளர்த்ததால் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை மனதில் வந்து விடுகிறது. ஆனால் யார் ஒருவன் பகுத்து ஆராய்வு செய்கிறானோ அவன் மாறிடான். என்னை போன்றவர்கள் பகுத்தறிவாளிகள், விஞ்ஞானம் படித்தவர்கள், அவர்களுக்குத்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. சரித்திரம் படித்தவர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அகழ்வாராய்ச்சி, இந்த நாகரிகம், இதை பற்றியெல்லாம் தெரிந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த கடவுள், மற்ற மதம், ஜாதி இதையெல்லாம் தெரியாமலே இருக்கும், போய்விடும். ஆனால் இன்னும் சிலர் அதை கட்டிக்கொண்டு அழுகிறார்கள். வேதனைக்குரிய விஷயம்.